ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ் கோலா உருண்டை. எந்த மீனில் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல அந்த வளர்ப்பு தண்ணியில் வளர்க்குறாங்களே அந்த மீன் கூட கோலா உருண்டைக்கெலாம் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வாழை மீன் தான் எடுத்துருக்கிறேன். வாழை மீன் எப்பவுமே கொஞ்சம் நல்ல பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நல்ல சதைப்பற்றுள்ளதாக இருக்கும். எனக்கு அன்றைக்கு கிடச்சது நல்ல பெரிய பெரிய மீன். நான் ஒரு 300 கிராம் மீன் எடுத்துருக்கிறேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி கோலா உருண்டை பண்ண போகிறோம். நீங்கள் ஆவிலே வேக வச்சுக்கலாம், டைரெக்டாக தண்ணி சேர்த்தும் வேக வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு 50 ml போதும். மூடி போட்டு நம்ம வேக போட்டுடலாம். மூடி வச்சு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும், நல்லா வெந்து வந்துடும். வேணால் கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வைக்கனாலும் வேக வச்சுக்கலாம். நான் பிந்தி தான் எல்லாமே சேர்க்க போகிறேன். மீனை வேக போட்டதும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா வச்சுக்கோங்க. நான் ஒரு 4-5 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். மிளகா வறுத்து அரைக்கும்போது மனம் நல்லாயிருக்கும் தூள் போடுறதை விட. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். மீன் அப்படின்றதுனால வெந்தயம் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையுமே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வறுபட்டது தானே, ஏன் போடுறேன்னு நினைக்காதீங்க. வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பவுடர் பண்ண வரும். ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம்தான். கொஞ்சம் அந்த சூடு ஏறி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஏறி வறுபட்டு வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததான் நமக்கு மீன் வெந்துருச்சு. ஜஸ்ட்டு ஒரு 50 ml தான் தண்ணி சேர்த்துருந்தேன். அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த மீனை முள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம மீனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன மீன் பெரிய மீன் அப்படின்னு பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன மீன் வீட்டில் இருக்குதோ அதில் பண்ணலாம். முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் கவனமாக எடுக்கணும். இந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய முள்ளாகவே இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும்போது ஆனால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரிப்பன் வாழைலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சத்துள்ள மீன், அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சைடில் இருக்க முள்ளை காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு முள்ளும் அப்படி ஈட்டி மாதிரி இருக்கா, இங்கே பாருங்கள். அதனால் முள்ளெல்லாம் கவனமாக தனியாக எடுத்துட்டு நீங்கள் இந்த சதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிசை வெட்டி சேர்த்துக்கோங்க. கோலா உருண்டைக்கு வழக்கமாக நம்ம கோலா உருண்டைக்கு எல்லாமே அரைச்சி தான் சேர்ப்போம். ஆனால் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் போடுவோம். நான் ஒரு 50 கிராம் வெங்காயம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் பொடிசாகவே அரைஞ்சி சேர்த்துட்டேன். இந்த பொடி இருக்குல்ல, இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். நம்ம வறுத்து அரைச்சோம்ல பொட்டுக்கடலை மிளகாய் எல்லாம், அந்த பொடி எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே 5 மிளகாய் போட்டிருக்கோம், மிளகும் போட்டிருக்கோம். அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். தேவையான உப்பு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மீன் அதில் சேர்த்துடலாம். இல்லைங்களா, தட்டையாக தான் இருக்கும். ஆனால் அதிலே எவ்வளோ மீன் வந்திருக்காரு, ஒரு 300 கிராம் மீன்லே. இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10-15 உருண்டை வரும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீனில் நம்ம உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கோம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு. இது எல்லாத்தையும் கைகளால் நல்லா பசையும், அப்படின்னா தான் அந்த மாவில் எல்லாம் சேர்ந்து வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். முதலே சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாத்தையும் கலந்து நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் கொண்டு வரோம். குழந்தைங்கன்னா மட்டும் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்க அளவுக்கு இந்த 300 கிராம் மீனுக்கு நம்ம போட்டிருக்க அந்த 5 மிளகா, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் காரம் மட்டும் குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் அளவு குறைச்சிக்கோங்க. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பிரெட் க்ரம் கோட்டிங் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. எப்படியும் ஒரு 10லேருந்து 12 பால்ஸ் வரும்னு நினைக்கிறேன்.
நம்ம இதுக்கு மட்டனு சிக்கன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கடம்பாலாம் எல்லாம் கூட பண்ணுறாங்க. கடம்பா கோலா உருண்டை பண்ணுறாங்க, அதே போல் இறால பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே மெத்தடு தான். சில பேர் கொஞ்சம் தேங்காயும் சேர்க்குறாங்க. நான் இது வரைக்கும் தேங்காய் போட்டு செஞ்சது கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11 உருண்டை வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கோலா உருண்டையெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் 10-20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தேன். எப்பவுமே இந்த மாதிரி உருண்டைகள் கட்லெட்லாம் செய்யும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொரித்தோம் அப்படின்னா உடஞ்சி போகாமல் உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போது ஒவ்வொரு பால்ஸாக ட்ரா பண்ணிடலாம். இதில் சொன்ன மாதிரி எப்போவுமே கோலா உருண்டைக்கு நம்ம வந்து பிரெட் க்ரம்லாம் போட மாட்டோம், கிழங்கும் போட மாட்டோம். கிழங்குலாம் போட்டாச்சுன்னா அது கட்லெட் மாதிரி ஆயிடும். நீங்கள் உருண்டையாக செஞ்சால் கூட அது கட்லெட் தான். முதல்ல ஒரு 6 பீஸை பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 5 பீஸ் இருக்குது, அதை பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஒரு பக்கம் கொஞ்சம் பொறுமையாக பொரிய விட்டதுக்கப்புறம் போட்டதுமே லைட்டாக கலந்து விடணும், இல்லைன்னா அடியில் போய் ஒட்டிக்கும். அடுத்த பக்கத்தில் புரட்டி போட்டுக்கலாம். இது பால் ஷேப்பில் இருக்கிறதுனால எல்லா பக்கமும் நீங்கள் புரட்டி நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியது இருக்கும். சின்ன கரண்டி போட்டுக்கோங்க. பெரிய கரண்டினா அது நோண்டில் பட்டுட்டு அது உங்களுக்கு உடச்சி விட்டுரும். ஏன்னா நம்ம இதில் பிரெட் க்ரம் அப்படி எதுவுமே போடலைல்ல, அதனால் கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் பொரிக்கணும். ஏன்னா உள்ளே போட்டிருக்க மசாலா எல்லாமே ராவாக தான் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக பொரிச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிடுங்க. ஏன்னா உள்ளே போட்டிருக்க மசாலா எல்லாமே நம்ம ராவாக போட்டிருக்கோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் பொரிச்சிங்கன்னா மேலே நல்லா கரிஞ்சிடும், உள்ளுக்கு அப்படியே இருக்கும், வேகாமல் இருக்கும். மீன் மட்டும்தான் வெந்திருக்குது, மற்றபடி மிளகாய்த்தூள் அதில் போட்டிருக்க மசாலா எல்லாமே நம்ம ராவாக சேர்த்துருக்கோம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக பொரிச்சிடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ஃபிஷ் கோலா உருண்டெல்லாம் நீங்கள் வந்து ஹோட்டலில் போய் வாங்கினீங்க அப்படின்னா அவ்வளோ காஸ்ட்லி. வீட்டில் ஜஸ்ட்டு நீங்கள் மீன் குழம்பு பண்ணும்போதே ஜஸ்ட் அதில் ஒரு 5-6 துண்டை வேக வச்சு இந்த மாதிரி பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா ஹை கிளாஸ் ரெசிபின்னு நினைக்கிற எல்லாமே நம்ம வீட்லேயும் செஞ்சிடலாம். கொஞ்சம் மெனக்கிடணும். வேலைக்கு போகிறவங்களாலலாம் முடியாது, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை செய்யலாம். இப்போ அடுத்த பேட்சை போட்டுடலாம். அதை போடுறதுக்கு முன்னே நான் வந்து எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை தேவைப்படுது. கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது போட்டு பொரிக்க போகிறேன். பொரித்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ போட்டால் சடன்னு தெரிக்கும், அதனால் எடுக்கும்போது காமிக்கிறேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் பொரிக்க போகிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிச்சு, அதை முதல்ல எடுத்துடலாம். பச்சை மிளகா போடும்போது லைட்டாக கீறிட்டு போடுங்க. பச்சை மிளகா எதுக்கு, நான் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோக்காக தான், அது கூட சாப்பிட்றதுக்கு இல்லை. நீங்கள் பச்சை மிளகா எதுக்காவது பொரிக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக கீரல் போட்டு பொரிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அது வெடிச்சுட்டு தெரிக்காது. இந்த கலர் மாறட்டும், பச்சை மிளகா கலர். பச்சை மிளகாவே எடுத்துடலாம். வரவும் மாட்டேன், அது ஏன் கூட சண்டை போடும். சரி, இதையும் எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் இருக்குல்ல, அதையும் போட்டுடலாம். அடுத்த பேட்சும் ரெடி ஆகிட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஒன்று டேஸ்ட் பண்ண செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்குன்னு மட்டன் சிக்கன்லாம் அலைய வேண்டாம், வீட்டில் இருக்க மீன் எடுத்தே கோலா உருண்டை பண்ணிடலாம். சூப்பராக இருந்தது. சூப்பரான இந்த கோலா உருண்டையை, ஃபிஷ் கோலா உருண்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உள்ளே சாஃப்டாக தான் இருக்கும், உள்ளே நம்ம மேலே மொறுமொறுன்னு இருக்கும். கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இந்த தீபாவளி டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டேன், 11 பொரிச்சோம்னா இப்போ 10 தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு மட்டுமே போதுன்ற மாதிரி இருக்குது. காரம் எல்லாம் பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. குழந்தைங்கன்னா நான் போட்டிருக்க அளவில் மிளகாய் மட்டும் குறைச்சிக்குவாங்க, காஞ்ச மிளகாய் மட்டும். இந்த கருவேப்பிலையெல்லாம் எதுக்கு அப்படின்னா சும்மா டெக்கரேஷனுக்கு தான் வச்சுருக்கேன். ஆனால் அந்த கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். நல்லாயிருக்கும். சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.